எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் வருது. அதில் முன்னாள் முதலமைச்சரே வந்துட்டார். இப்போ அவரை கேட்டால் சொல்கிறானுங்க சனியும் தொலைஞ்சுதான். டேய், அந்த ரெட்டையிலைக்கு அந்த ஆளு தானே பிடிச்சி சப்பி எடுத்தீங்க. அதிமுகவிற்கு வாக்களிப்பது துரோகத்திற்கு வாக்களிப்பது என நேற்று திமுக நிகழ்ச்சியில் பேசிய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். 2019 26 வரைக்கும் இந்தியாவிலேயே அந்த கூட்டணி எட்டுன்னு வர ஒரே தலைவன் எங்க அண்ணன் தளபதி தான். இப்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற எங்களுக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் வருது. அதுல முன்னாள் முதலமைச்சரே வந்துட்டாரு. இப்ப அவரை கேட்டா சொல்றானுங்க சனியும் தொலைஞ்சுதான். டேய், அந்த ரெட்டையிலைக்கு அந்த ஆளு தானே பிடிச்சி சப்பி எடுத்தீங்க. இல்லைன்னா அந்த ரெட்டையில கடிச்சிருக்குமா? பாவம், அவனை எல்லாத்தையும் ஏமாற்றி உருவிக்கின்னு 100 ஜெயலலிதாவுக்கு சமம் இந்த எடப்பாடி பழனிசாமி, 1000 சசிகலாவுக்கு சமம் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு போடுற ஓட்டு துரோகத்துக்கு போடுற ஓட்டு. அந்த கட்சியே துரோகத்தின் மொத்த உருவம். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணிச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணிச்சு, சசிகலாவுக்கு ஓபிஎஸ் துரோகம் பண்ணா, ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் துரோகம் பண்ணா, 2 பேரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கட்சியை குப்பம் போட்டுக்கு அனுப்பிச்சு இப்போ கொண்டு போய் சென்ட்ரலில் வடநாட்டு சேட்டுக்கிட்ட கட்சி அடமானம் வச்சுட்டு கட்சி நடத்துகிற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால் உங்கள் குடும்பம், உங்கள் பேர புள்ள, உங்கள் குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம பேரனுங்க நல்லா படித்து மேலே வந்து பெண்களை மதித்து நல்ல மாதிரி உங்களுக்கு உரிமை தொகையெல்லாம் கொடுத்து ஆட்சி நடத்துறது முதலமைச்சர். நம்மளுக்கு பசிக்குதுமா, 4 நாள் சாப்பிட்லம்மா. ஒருத்தன் கூப்பிட்றான், நான் பிரியாணி வாங்கி தரேன் சாப்பிட்றியான்னு. சாப்பிட்றோங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அதை ஹோட்டலில் கூட்டு வாங்கி கொடுத்தாலும் வீட்டுக்கு பார்சல் வாங்கி கொடுத்தாலும் நியாயம். என் வீட்டு கக்கூசில் வந்து சாப்பிடுனா துப்பிட்டு வர மாட்டீங்க. அந்த கதை தான் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி. அடுத்து வரவெல்லாம் செல்லா காசு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.